ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு, சின்ன சீரகம், சுகரு, மில்க்கு, வாட்டர், அப்புறமா 2 எக்கு, ஈஸ்ட், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பாலை ஊற்றிட்டு அதில் ஈஸ்ட்டும் சுகரும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம், எக்கு, அதெல்லாம் போட்டு மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மைதா மாவை போட்டு சலிச்சு எடுத்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை ஊற்றிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வரும் மாவு. நம்ம எவ்வளோக்கு பிசைகிறோமோ அதை பொறுத்தா மாவோட சாஃப்ட்னஸ் கூடும். அதுக்கப்புறமா அது நல்லா மாவு சாஃப்டான உடனே நீங்கள் நல்லா அந்த மாவை நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் தடவி ஒரு க்ளோத்தை எடுத்து நனைச்சி அதை நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருக்கும். அந்த பொங்கின மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக மேக் பண்ணி நேராக உருட்டினோம்னா ஓவல் ஷேப்பில் மட்டும்தாங்க வரும். ஓவல் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு சிக்கன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா கடலைக்கறி யூஸ் பண்ணலாம். ஸோ மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இது கோவா ஸ்பெஷல். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்படி வரணும் மாவு. எவ்வளோ ஸ்வீட்டாங்க பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ மக்களே, கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. இந்த நாள் இனிதாக முடியட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.